வணக்கம் நண்பர்களே, இது VDL விளாக்ஸ். கதை கேட்கலாம் வாங்க. வெங்கடேசன் எழுதிய வீரயுக நாயகன் வேள்பாரியின் கதையை கேட்க வந்த உங்க எல்லாருக்கும் VDL விளாக்ஸ் VDLின் அன்பு வணக்கங்கள். உங்க எல்லாரையும் பாரியின் பரம்பு மலைக்கு கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இதுவரை நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க கதை கேட்கலாம். முல்லைக்கு தேர் கொடுத்த வீரயுக நாயகன் வேள்பாரி. கொற்றவை கூத்துல என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி உதிரன் கபிலருக்கு சொல்லிட்டு இருக்கான். அப்ப அவன் சொல்றான், இன்னைக்கு 17வது நாள். எவ்வளவு மழை பெய்தாலும் அதையும் மீறி இசையின் ஓசை கேட்கும் அப்படின்னு சொல்றான். அதற்கான காரணம் என்ன அப்படின்னு கபிலர் கேட்கிறாரு. ஏன்னா இன்னைக்கு நாள் வேலிற்கு உரியது. வந்திருக்கும் அத்தனை குடிப்பானர்களும் அவங்களோட இசைக்கருவிகளை ஒரு சேர முழங்குவாங்க. காடு கிடுகிடுக்க, காண்போர் நடுநடுங்க, களமிறங்கி ஆடுபவன் வேள்பாரி. கொற்றவைக்கு முன் காட்டெருமையை பலியிட்டு மேலெல்லாம் குருதி பூசி நிலம் நடுங்க ஆடுவான். பரம்பின் எல்லைக்குள்ள கண்ணீரோட வந்த குளங்களின் கண்ணீர் துடைக்க உயிரையும் தர சித்தம் அப்படின்னு உருகி சொல்லக்கூடிய பெரும் நாள் இது அப்படின்னு உதிரன் சொல்றான். இதுவரைக்கும் போன எபிசோட்ல பார்த்தோம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இந்த எபிசோட்ல பார்க்கலாம். கடந்த 20 பகுதிகளா பாரியின் பரம்பு மலையில பயணித்தோம். இப்போ கதையினுடைய மிக முக்கியமான பகுதியான பாண்டியர்களுடைய மதுரை நிலப்பகுதியில பயணிப்போம். பாகம் 2, தேவ வாக்கு. இளமருதன் குதிரையின் மேல ஏறி உட்கார்றான். அவனது குதிரைக்கு ஆலா அப்படின்னு பேரு. ஆலா பறவை ஓய்வின்றி நாள் முழுதும் பறந்துட்டு இருக்கிறது போல அவனது குதிரையும் நாள் முழுதும் நிற்காம ஓடக்கூடியது. ஆளாய் பறக்கிறான் இளமருதன் அப்படின்ற பேச்சு எங்கும் பரவி இருக்கு. குதிரை தன் வேகத்தை விட இளமருதனின் குறிப்பு அறிந்து செயல்படும் விதம்தான் வியப்பூட்டக்கூடியது. ஆலாவின் முன் தலைய விரல்களால வருடிட்டு அது கூட பல நேரம் பேசிக்கிட்டு இருப்பான். அது தலைய மெல்ல ஆட்டி கேட்டுக்கிட்டு இருக்கும். அவனோட சொல் கேட்டு தலையாட்டுதா அல்லது விரல்கள் நீவுறனால இன்புற்று தலையசைக்குதா அப்படின்றது பார்க்குறவங்களுக்கு புரியாது. அது அவங்களோட இருவரின் மன ஓட்டத்தோட தொடர்புடையது. மேலே அவன் உட்கார்ந்திருக்கும் வீரனின் எண்ணத்தோட குதிரையின் மன ஓட்டமும் இணையும் போதுதான் வேகத்தை ஆளும் ஆற்றலை பெற முடியும். இளமருதனுக்கு மிகவும் பிடித்த செயல் ஆலாவின் மேல உட்கார்ந்து பாய்ந்து போறதுதான். அதனால கடிவாளத்தை சுண்டியதும் குதிரை பாய தொடங்கும் அந்த முதற் கணத்துக்காக எப்பவுமே காத்துட்டு இருப்பான். அதனாலேயே இந்த நீண்ட பயணம் அவனுக்கு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்துது. புறப்படுற நாளுக்காக ஆவலோட காத்துட்டு இருக்கான். அவனோட தந்தை மையூர் கிழார் வெங்கல் நாட்டு தலைவன், பாண்டிய வேந்தனுக்கு கட்டுப்பட்ட சிறு குடி மன்னன். பாண்டிய மாவேந்தன் குலசேகர பாண்டியனின் ஆளுகைக்கு கீழே எண்ணற்ற சிறு குடி மன்னர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள வெங்கல் நாட்டு தலைவனுக்கு தனித்த ஒரு இடம் உண்டு. போர்க்களத்துல அவன் வெளிப்படுத்தும் வீரத்துக்கு நிகர் சொல்லவே முடியாது. பாண்டிய படை வெற்றியை ஈட்டிய பல களங்களில் மையூர் கிழாரின் பங்கு என்றென்றும் போற்றுதலுக்குரியது. அதனால தான் இளவரசர் பொதிய விற்பனின் மணவிழாவுக்கான சிறப்பு அழைப்பு அவருக்கு வந்திருக்கு. பாண்டிய நாட்டு இளவரசரின் மணவிழா 4 நிகழ்வுகளா 2 மாத காலம் நடைபெறும். நிறைவாக நடக்கும் திருமாலை அணியும் விழாவுக்குத்தான் சிறுகுடி மன்னர்கள் எல்லாருக்கும் அழைப்பு. மற்ற விழாக்களுக்கு அவர்களுக்கு அழைப்பு இல்லை. மாமன்னரின் மனதில் தனித்து இடம் பிடித்த சிறுகுடி மன்னர்கள் 8 பேருக்கு தான் இந்த முழு விழாவுக்கான அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அதில் ஒன்று வெங்கல் நாடு. புறப்படுவதற்கு இன்னும் காலம் இருக்கு. நேற்றைய தினம் அரண்மனையிலிருந்து அவசர ஓலை. மணவிழாவுக்காக புதிய மாளிகைகள் கட்டப்பட்டு வருகின்றன. அந்த பணிகளை வேகமா முடிக்க வேண்டியிருக்கிறதுனால தேர்ந்த சுதை வேலைகள் செய்யும் சுண்ணாம்பு தொழிலாளர்களை அனுப்பணும் அப்படின்னு ஓலை கொண்டு வந்தான் அரண்மனையின் முதன்மை அலுவலனான செவியன். வெங்கல் நாடு மதுரைக்கு வெகு தொலைவுல பச்சை மலையின் தென்புறம் அடிவாரத்துல இருக்கு. பாண்டிய நாட்டின் வடமேற்கு எல்லை அப்படின்னு சொல்லலாம். செழிப்பான நிலப்பகுதிகளை கொண்டது. சரி பாதி மலை வளத்தையும் மீதி பாதி மருத நிலத்தையும் கொண்டது. அதனால வனத்தின் செல்வமும் உழவின் செல்வமும் ஒருங்கே கிடைக்குது. அதனாலேயே வெங்கல் நாடு செழிப்புற்று விளங்குது. மர வேலைப்பாடுகளும் மண் வேலைப்பாடுகளும் சிறப்புற செய்யும் எண்ணற்ற கலைஞர்கள் அங்க இருக்காங்க. கட்டிடங்கள் கட்டி எழுப்பும் கொற்றர்களுக்கு இது தாய் நிலம். பெருங்கட்டடங்கள் இவங்களோட கை கொண்டே மேலெழும்புது. அதன் தொடர்ச்சியா நுட்பமான சுதை வேலைப்பாடுகளை செய்யும் மண்ணீட்டாளர்களும் உருவாகிறாங்க.
தலைநகர் மதுரையின் கட்டட தேவைகளுக்கான கலைஞர்களை தர்றதுல வெங்கல் நாடு முதன்மையா விளங்குது. பல ஆண்டுகளுக்கு பிறகு தலைநகர் மதுரையை இப்போதான் பார்க்க போறான் இளமருதன். மணவிழாவுக்கு வெங்கல் நாட்டின் சார்பில் தர வேண்டிய சிறப்பான பரிசு பொருளை தேர்வு செய்யறதுலதான் கடந்த சில மாதங்களா இவங்க மும்முரமா இருந்தாங்க. நடக்க போறது இந்த புவியின் பெரு விழா. இந்த விழால கலந்து கொள்ள உலகெங்கிலும் இருந்து அரச குடும்பத்தினர் வந்து இறங்குறாங்க. தனது வாழ்நாளில் இப்படி ஒரு பெரு விழாவை இன்னொரு முறை பார்க்கும் வாய்ப்பு எனக்கு கிடைக்க போறதில்ல அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாரு மையூர் கிழார். அதனால தாங்கள் தரும் பரிசு பொருளை மாமன்னரும் இளவரசனும் கன நேரமாவது கண் கொண்டு பார்க்கணும் அப்படின்றதுல பெரும் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பாண்டிய அரண்மனையில புதிதா கட்டப்படும் மாளிகைகளை பற்றி விவரம் மற்றவர்களுக்கு தெரியுதோ இல்லையோ, மையூர் கிழாருக்கு நல்லா தெரியும். ஏன்னா மதுரைக்கு அதிகமான கொற்றர்களை அனுப்பியது இவங்க தான். புதிய கட்டுமானத்துல பேரெழிலோட எழுப்பப்பட்டு வருவது பாண்டரங்கம். அரச குலத்தினர் மட்டும் ஆடி மகிழும் கலைக்கூடம். அதுவும் இளவரசரின் மணவிழாவுக்காக கட்டப்படுது. புதிய விற்பனின் அந்தரங்க அவை அது. அங்கு கண்ணில் படும் பொருள் அதன் பிறகு ஒருபோதும் மறையாது. நாம் தரும் பரிசு பொருள் பாண்டரங்கத்தில் இடம்பெறணும். அதற்கு செய்ய வேண்டியது என்ன அப்படின்றதுதான் பல மாதங்களா சிந்திச்சிட்டு இருக்கிறாங்க. மணமக்கள் பொற்காசுகளை அள்ளி எறிய மதுரையின் வீதி எங்கும் பொன்னொழி வீச போகும் திருவிழா. இந்த விழாவுல சிறுகுடி மன்னன் தரும் பரிசு பொருள் நினைவில் நிற்க வேணும்னா அது இயலாத காரியம் அப்படின்னு தான் எல்லாரும் சொன்னாங்க. ஆனா மையூர் கிழார் விடாமல் முயற்சி செஞ்சுட்டு இருந்தாரு. செல்வத்தை விஞ்சும் ஆற்றல் கலைகளுக்கு உண்டு. செல்வத்தின் திளைப்புல மிதக்கும் கண்களை அதை விட அதிகமான செல்வத்தை காட்டுவதன் மூலம் கவனம் பெற வைக்க முடியாது. ஆனா கலையின் நுணுக்கம் கண்களை அசைவற்று நிறுத்தும். மனிதன் கனவுகளுக்கு அடிமைப்பட்டவன். அவனை குறுக்கு வழியில வீழ்த்துவது எப்போதும் எளிது. மையூர் கிழார் பாண்டரங்கத்துல வைக்கிறதுக்கு ஏற்ற பொருளை ஆயத்தம் செய்யறது அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாரு. அப்போதான் அதில் இருக்கும் இன்னொரு சிக்கல் தெரிய வருது. நடப்பது பாண்டிய நாட்டு இளவரசரின் திருமணம் அப்படின்றத விட அவங்க பெண்ணெடுக்கும் இடம் எது என்பதே முதன்மையானது. இந்த மணவிழாவுக்கு உலகில் உள்ள கலை பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொட்டுவாங்க அப்படின்னு நினைக்கும் போதே மையூர் கிழாருக்கு கொஞ்சம் அவநம்பிக்கை ஏற்படுது. இந்த கலை பொருட்களோட நாம் ஈடு கொடுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ பொற்கொள்ளர் அவையில இருந்த காராளி அப்படின்னு ஒரு இளைஞன் சொல்றான், வாசல் வரை வந்து வழுக்கி விடக்கூடாது, அந்த வழியிலேயே கால் எடுத்து வச்சு முன்னே நகர்வோம் அப்படின்னு சொல்றான். பாண்டரங்கம் முழுவதும் இடம்பெற போவது யவனர்களின் மிகச்சிறந்த கலைப்படைப்பான பாவை விளக்கு தான். அது இருக்கக்கூடிய அவையில வேறு எந்த பொருளும் ஈர்க்காது அப்படின்னு சோர்வா சொல்றாரு மையூர் கிழார். ஆனா மையூர் கிழாரிடம் காராளி சொல்றான், யவன பாவை விளக்க விஞ்சும் விளக்குன்னா நம்மால உருவாக்க முடியும், உறுதியாக முடியாது அப்படின்னு சொல்றாரு மையூர் கிழார். காராளியிடம் கேட்கிறாரு, நீ யவனர்களின் பாவை விளக்க பார்த்திருக்கியா? இல்லை மன்னா, அதனாலதான் நீ இப்படி பேசுற. நீங்க எங்க பாத்தீங்க மன்னா? வேந்தனின் அரண்மனை முழுவதும் இப்போ யவனர்களின் பாவை விளக்குகள் தானே கண்ணில படுது. அரசவை மாடத்துல சுடரேந்தி நிற்கும் அந்த விளக்குகளை காண்பவங்க வியந்து போய் நிப்பாங்க. கொஞ்ச நேரம் மௌனத்துக்கு பின்னால காராளி சொல்றான், அரசவை மண்டபம், அரண்மனை மாடங்கள் அப்படின்னு எங்கேயும் பார்த்து பழகின ஒரு கலைப்பொருள் அந்தரங்கமான இடத்துல கூடுதல் கவனத்தை பெறுமா? காராளியின் கேள்வி மையூர் கிழாருக்கு வழிகாட்ட தொடங்குது. அவன் மேலும் சொல்றான், அது மணமக்கள் கூடி குலவும் அரங்கு. அங்க கண்களுக்கு தேவை புதுமை, அதுவும் காதலுக்கு அப்பாற்பட்ட புதுமை. அன்னைக்கு காதலுக்குள்ளே மூச்சு முட்டை இழுத்து செல்லும் ஒரு புதுமை. அதையே நாம் கலை வடிவாக்கலாம். என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்ற? காமன் விளக்கு செய்வோம். பொற்கொள்ளர் அவையில இருந்த அனைவரும் வியப்பா நிக்கிறாங்க. மிக சிறப்பான சிந்தனை அப்படின்னு மையூர் கிழாருக்கு படுது. காராளி அடுத்து சொல்றான், காமன் விளக்கு மட்டும் போதாது, நாம் வழக்கமா செய்யும் நாக விளக்கு ரெண்டையும் சேர்த்து செய்யலாம். அதுதான் காமன் ஏற்படுத்தும் கனவுக்கு உருவம் கொடுக்கும். எல்லாரும் வாய் அடைச்சு போறாங்க. 2 நாகங்கள் பின்னியபடி மேலெழுந்து தலை நீட்ட அதன் உச்சந்தலை சிறு குழியின் முன் விளக்கின் நாக்கும் நாகங்களின் நாக்குகளும் ஒன்றா நீட்ட சுடர் எரியும் வடிவு கொண்டது நாக விளக்கு. நாகம் கொண்டு காமம் கவர்கிறான் இளைஞன் அப்படின்னு பூரிச்சு போய் நிக்கிறாரு மையூர் கிழார். அதுக்கப்புறம் கேட்கிறாரு, வயதிலும் அனுபவத்திலும் பெரியவங்க இருக்கும் இந்த அவையில யாருக்கும் தோன்றாத சிந்தனை உனக்கு எப்படி தோணுச்சு? மெல்லிய சிரிப்போடு காராளி சொல்றான், அவங்க வயதிலும் அனுபவத்திலும் மூத்தவர்கள்,
அதனால அனுபவத்தின் கண் கொண்டு பாக்குறாங்க. அனுபவம் அடையறதுல இருந்து மட்டும் ஏற்படுறது இல்ல, அடையாததுல இருந்தும் ஏற்படுது. நான் அடைந்திராத அனுபவத்தின் கண் கொண்டு பாக்குறேன். மையூர் கிழார் வியந்து போறாரு. அவனது சொல் அவரை மயக்குது. பணிகள் தொடங்குது. காமன் விளக்கு எப்படி செய்யறது? காமத்துக்கு வடிவம் கொடுக்க முடியுமா? அது காட்சி வயப்பட்டதன்று, கனவு வயப்பட்டது. பூவின் மலர்தலில் உருவாகும் மனம் போல மனித மலர்தலில் உள்ளுருகும் நிகழ்வு. கனவை கண் கொண்டு பார்க்க நினைப்பது அறியாமை, அது கண்ணுள் பார்க்க வேண்டியது. அதனால தங்களுக்குள்ள மூழ்கும் எண்ணங்களுக்கு வாசல் திறக்கும் வழிமுறைகளை பற்றி சிந்திக்கிறான் காராளி. சட்டகங்களால் எல்லா திசையிலும் இழுத்து பிடிக்கப்பட்டிருக்கிற தோல்ல ஓவியம் வரைய தொடங்குறான். காதல் பரவசத்துல நிக்கிற ஒரு பெண் தன் வலது கைய பக்கவாட்டில் சற்றே உயர்த்தி பிடிச்சிருக்கா. அந்த உள்ளங்கையில தீபத்துக்கான அகல் இருக்கு. இடது கைய மார்போடு அணைச்சு வச்சிருந்தா. அந்த கை ஒரு மலரை பிடிச்சிட்டு இருக்கு. அவளின் பேரழகில் மயங்கிய காதலன் அவளோட முகத்தையே பார்த்துக்கிட்டு மிகவும் நெருக்கமா கிறங்கி நிக்கிறான். காராளி வரைஞ்ச இந்த ஓவியத்தை பார்த்தவங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றம் தான் ஏற்பட்டது. இந்த படம் மிக அழகா இருக்கு, ஆனா இதுல என்ன புதுமை இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஓவியத்தை சிலையாக்கினால்தான் இதில் உள்ள புதுமை தெரியும் அப்படின்னு சொல்றான் காராளி. அவன் வரைஞ்சது போலவே அழகும் உணர்வும் கொப்பளிக்கும் சிலை வடிவமைக்கப்பட்டது. வலது கையில் விளக்கு ஏந்தி இடது கையில் மலரை மார்போடு அணைச்சு நிக்கிறா அந்த பெண். காதல் பேருணர்வுல அவளோட முகத்தருகே வியந்து நிக்கிறான் ஆண். பெரிய எதிர்பார்ப்போட வந்து வார்ப்பு சிலைய பார்க்க மையூர் கிழார் முகம் சற்றே வாடுது. அழகா இருக்கு, ஆனா புதுமை இல்லையே அப்படின்னு கேக்குறாரு. காராளி சொல்றான், அவளின் கையில் இருக்கும் அகலில் விளக்கேற்றி பாருங்கள், அப்பதான் புதுமை துலங்கும் அப்படின்னு சொல்றான். அந்த புதிய விளக்கில் எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றுறாங்க. தீச்சுடர் எரிய தொடங்குது. எல்லாரும் கவனமா பாக்குறாங்க. விளக்கின் ஒளி 2 பேரோட கன்னங்களிலும் பட்டு தெரிக்கிறத கண்கள் உற்று பார்க்கையில காராளி சொல்றான், பின்புறம் நீளும் நிழல பாருங்க. பக்கவாட்டில் ஏந்தி நிக்கிற வலது கையில தீபம் எரிய தொடங்கியதும் 2 பேரோட நிழல்களும் ஒன்றில் மேல் ஒன்றா படர்ந்து ஒற்றை நிழலா தெரியுது. ஏந்தி நிற்கும் விளக்கின் உயரத்தையும் நிழல்கள் படரும் கோணத்தையும் அவ்வளவு துல்லியமா வடிவமைத்திருந்தான் காராளி. அதை பார்த்து அனைவரும் மெய் மறந்து நிக்கிறாங்க. காராளி சொல்றான், அந்தரங்க அவையில காமன் விளக்கில் சுடர் ஏற்றியதும் அவங்க 2 பேரும் ஒளியின் வழியே நிழலுள் கரைவாங்க. தன்னோட நிழல் எது அப்படின்னு பிரித்தறிய முடியாத தவிப்பு இரவு முழுதும் அவங்கள சூழும். காமம் ஒளியால் அல்ல, ஒளி ஏற்படுத்தி தரும் இருளுக்குள் தான் மலரத் தொடங்கும். நீர்ம நிலையில் இருக்கும் எண்ணெய் நெருப்பாய் மாறி சுடர்வதை போலத்தான் தங்களுக்குள்ள இருக்கும் உயிர் பற்றி எரிய காதலுள் கரைஞ்சி போயிடுவாங்க. அனைவரும் வாய் அடிச்சு போனாங்க. காராளி தொடர்றான், நிழலை இன்னும் கூர்ந்து கவனிங்க. அதிர்ச்சியிலிருந்து மீளாதவங்க கண்களை அகல திறந்தபடி உத்து பாக்குறாங்க. தீச்சுடர் அசையும் போதெல்லாம் நீண்டு கிடந்த நிழல்கள் அசைஞ்சு நெளிஞ்சபடி இருக்கு. இறுக அணைச்சு புரளும் உருவங்களை அவை நினைவுபடுத்துது. உருவ அசைவுகள் ஆளுக்கொன்றாக தோன்ற தொடங்குது. எவரும் பேசிக்கல. ஏறக்குறைய உரை நிலைய அடைஞ்சிட்டாங்க. காண்பவரின் கண்ணுக்குள் கனவை நிகழ்த்துவதுதான் கலை. காராளி தான் முன்னால சொன்ன சொற்களை மனதுக்குள்ள அசை போட்டபடி நின்றுட்டு இருக்கான். பேச்சற்று நின்றிருந்த மையூர் கிழார் நேரம் கழித்து சொல்றாரு, இந்த விளக்கு எனது வாக்கை காப்பாற்றுது, உனது வாக்கை அழித்து விட்டது. அவர் சொல்வதின் பொருள் யாருக்குமே புரியல. என்ன தவறு இழைத்தான் காராளி அப்படின்னு மத்தவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க. மையூர் கிழார் சொல்றாரு, மிகச் சிறந்த பரிசு பொருளை கொண்டு செல்வேன் அப்படின்ற என்னோட வாக்கு இந்த சிலை காப்பாத்திருச்சு. ஆனா அனுபவம் இல்லாதவன் அப்படின்னு உனது வாக்கை இது பொய்யாக்கிருச்சு. காராளி சற்றே தலை வணங்கி நிற்கிறான். இந்த சிலையின் சிறப்பு வலது கையில் ஏந்தி நிற்கும் விளக்கு இல்ல, இடது கையில் பிடித்திருக்கும் மலர்தான். ஆனால் அது யார் கண்ணுக்கும் படல. யாரும் அதை பொருட்படுத்தி பார்க்கல. பெரும் படைப்பை உருவாக்கும் கலைஞனுக்கு ஏமாற்றமே மிஞ்சும். காராளிக்கும் அதுவே மிஞ்சுது. ஆனாலும் யாராவது ஒருத்தரோட கண்ணாவது அந்த சிறப்பை கண்டறியும் அப்படின்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்துச்சு. மெருகேற்றும் பணியை விரைவில் முடியுங்க அப்படின்னு சொல்லி உற்சாகமா சொல்லிட்டு போறாரு. வேலைகள் முன்னிலும் வேகமா நடக்குது. இந்த நிலையில்தான் மதுரையிலிருந்து செவியன் ஓலை கொண்டு வர்றான், கொற்றர்களை அழிச்சிட்டு உடனே வரணும் அப்படின்னு. இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி தன்னோட மகன் இளமருதனை முன்னதாகவே அரண்மனைக்கு அனுப்ப முடிவு செஞ்சாரு மையூர் கிழார். பேரரசர்களின் பார்வையில் படும்படி வாழ்வின் போக்குகளை உருவாக்கி தருவதுதான் தந்தை மகனுக்கு ஆற்ற வேண்டிய பணி அப்படின்னு அவர் நினைச்சாரு. மற்ற சிற்றரசர்களோடு ஒப்பிட்டா
செல்வச் செழிப்பும் இணையற்ற வீரமும் கொண்ட தமக்கு மதுரையின் ஆட்சி பொறுப்பில் முக்கிய இடம் கொடுக்கப்படவில்லை அப்படின்றது அவருக்கு எப்பவுமே ஒரு ஆதங்கம் இருக்கு. அதுக்கு காரணம் வெங்கல் நாட்டின் நிலவியல் அமைப்பு. பாண்டிய நாட்டின் வடமேற்கு எல்லையில பச்சை மலைவன் அடிவாரத்துல அவரோட நாடு அமைஞ்சிருச்சு. ஆற்றின் கரையிலோ பெரு வணிக பாதையிலோ கடற்கரையிலோ அவர் இருந்திருந்தா பேரரசர்களின் அருகில் என்னைக்கோ ஒரு மனிதனா இருந்திருப்பாரு. போர்க்களத்தில் பாண்டிய பேரரசுக்காக எண்ணற்ற வெற்றிகளை பெற்று தந்தோம் அவரோட நில சிற்றரசர்களின் முதன்மையான 8 பேர்ல ஒருத்தரா தான் இருந்துச்சு. இந்நிலையில் அவர் மகன் காலத்திலாவது மாறணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆலாவின் துணை கொண்டு அவன் செய்யும் போர் நடவடிக்கைகள் யாரையும் கவரக்கூடியது. இவையெல்லாம் அரண்மனையில் உள்ளவர்கள் பார்த்தாகணுமே. அதற்கு முதற்படியா அரண்மனைக்குள் அறியப்படும் மனிதனா இளமாறன் மாறணுமே அப்படின்னு மையூர் கிழார் விரும்புறாரு. இளவரசனின் திருமண விழாவுக்கு மகன் இளமாறனையும் அழைச்சிட்டு போறது அப்படின்ற எண்ணத்தோட தான் அவரு இருந்தாரு. அப்போதான் கொற்றர்களை அழைத்து வர சொல்லி அவசர அழைப்பு நல்ல வாய்ப்பா அமையுது. 50 கொற்றர்களோட இளமருதன் மறுநாள் புறப்படுவதா ஏற்பாடாச்சு. காராளி செஞ்சுக்கிட்டு இருக்கிற காமன் விளக்கின் பணிகள் முடிவடைய இன்னும் 1 வார காலம் ஆகும். ஆனா நாளை தனது மகன் வெறுங்கையோட போனா நல்லா இருக்காதே, ஏதாவது பரிசு பொருள் கொண்டு போகணுமே அப்படின்னு யோசிக்கிறாரு மையூர் கிழார். தனித்துவம் இல்லாத பொருளை கொடுத்து விடுவத மனம் ஏற்கல. சரி விடியட்டும் பார்க்கலாம் அப்படி முடிவு செஞ்சாரு. மறுநாள் அதிகால மலையடி வாரத்துல உள்ள தனது நிலத்தின் விளைச்சலை பார்க்க 3 உழவன் போறான். காட்டாற்றின் அக்கறையில இருந்தது அவரோட விளைநிலம். இரவு கடும் மழை பெய்திருந்தது. காட்டாற்றுல வெள்ளம் கரை புரண்டு ஓடி இருக்கணும். இப்போது சற்றே குறைஞ்சிருக்கு. ஆனாலும் ஆற்றை கடக்க முடியாது. கரையில் நின்னு பாத்துட்டு இருந்தா. அடித்து வரப்பட்ட பெரும் மரத்தோட தூர்பகுதி கரையிலிருந்து பாறை நெடுக்குல செருகி நிக்குது. அதை பார்த்துட்டு இருந்த அவனோட கண்களுக்கு மரத்தின் மேல ஈரத்துல நடுங்கியபடி உட்கார்ந்திருந்த 2 சிறு உயிரினங்கள் தெரியுது. கிட்ட போய் பாக்குறான். அவ என்ன உயிரினம் அப்படின்னு புலப்படல. இதற்கு முன்னால இவற்றை போன்ற ஒன்றை பார்த்ததே இல்லை. அவ ஈரத்துக்கு நடுங்கியபடி இருக்கு. பார்க்கவே மிகவும் கவலையா இருக்கு. அவ 2 குழந்தைகளை போல கண்களால மிரண்டு பார்த்துட்டு இருந்தது. நீரின் போக்கு அவற்றை பெரும் அச்சம் கொள்ள செய்திருக்கு. அது 2 சற்றே நகர்ந்தாலும் நழுவி நீருக்குள்ள விழுந்துடும் ஆபத்து இருந்தது. உழவன் கிட்ட போய் பார்க்கலாம் காப்பாத்தலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அருகில் சென்றால் கடிச்சிருமோ அப்படின்ற பயம் வருது. துணிஞ்சு தண்ணிக்குள்ள இறங்கி அது கிட்ட போறான். அது 2 பயந்து பம்மிட்டு இருக்கு. அதை பிடிச்சுக்கிட்டு கரைக்கு வரான். அதுங்க ஒண்ணுமே செய்யல, அப்படியே இருக்கு. ஒரு வித்தியாசமான வடிவம் தாங்கிய விலங்கு அது. ரொம்ப நேரம் அதையே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். மையூர் கிழாரிடம் போய் கொடுப்போம் அப்படின்னு முடிவு செஞ்சு மாளிகைக்கு வந்தான். அவரோ மகனை கொற்றார்களுடன் மதுரைக்கு அனுப்பும் பணியில ஈடுபட்டிருந்தாரு. வாழ்த்து சொல்ல வந்த பாணர் கூட்டம் ஒண்ணு அங்க காத்திருக்கு. மாளிகையின் உள்ளே வந்த உழவர், இந்த புதுமையான விலங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அதை எடுத்து வெளியே எடுக்க முயற்சி பண்றான். அந்த உழவனை விட்டு வெளியே வராம அவனோட ஆடைக்குள்ளேயே ஒடுங்கி பம்மிட்டு இருக்கு. அவன் இடுப்பை பிடித்து இழுத்து வெளியே விட்டான். வட்ட வடிவ கண்களால மிரண்டு மிரண்டு விழிக்குது. மையூர் கிழாரும் உடன் இருந்த அனைவரும் இந்த விலங்க உத்து பாக்குறாங்க. யாரும் இதுக்கு முன்னால இத பார்த்ததே இல்லை. இது என்ன வகை விலங்கு அப்படின்னு ஆளுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் தள்ளி நின்ன பாணர் கூட்டத்தின் முதியோன் ஒருத்த எட்டி பார்த்துட்டு சொல்றான், இது பரம்பு நாட்டின் தெய்வ வாக்கு சொல்லும் விலங்கு. பெரும் மழையில அடிச்சுட்டு தரைக்கு வந்து சேர்ந்திருக்கு அப்படின்னு. பாணனின் குரல் வியப்பை ஏற்படுத்துது. அது மீதான வியப்பு மேலும் அதிகமானது. அதுவரை தள்ளி நின்று பார்த்துட்டு இருந்த மையூர் கிழார் இப்போது அது கிட்ட வந்து தொட்டு தூக்குறாரு. அது பயப்படுது. புறப்பட வேண்டிய நேரம் வந்துட்டதை நினைவுபடுத்த அவரை தேடி வரான் இளமருதன். தந்தையின் கையில புதுமையான விலங்கு இருக்கிறத பாக்குறான். அவ என்ன விலங்கு அப்படின்னு அவனுக்கு புரியல. அதோட தோற்றம் சற்றே அருவெறுப்பை ஏற்படுத்துதா இருந்தது. மையூர் கிழார் சொல்றாரு, மகனே, நீ எடுத்து செல்ல வேண்டிய பரிசு பொருட்கள் தாமாக வந்து சேர்ந்திருக்கு. அருவெறுப்பு கொண்ட இந்த விலங்குகளையா எடுத்து செல்ல சொல்றீங்க? ஆமா, பாண்டிய வேந்தன் சகுனம் பார்க்கறதுல மிகுந்த நம்பிக்கை உள்ளவன். இளவரசரின் மனவிழா போது பரம்பு நாட்டின் தெய்வ வாக்கு விலங்கு மதுரைக்கு வந்து சேரத மிக நல்ல சகுனமா நினைப்பான். எவராலும் கொடுக்க முடியாத பரிசு பொருளை இத்தனை மாதங்களா தேடி கிடந்தோம் இல்லையா? இதோ உரிய நேரத்தில் தானா வந்து சேர்ந்திருக்கு. இதுங்களை நீ கொண்டு போ. நான் மனவிழாவுக்கு காமன் விளக்கோட வந்து சேர்றேன். சுற்றி நின்னுட்டு இருந்த எல்லாரும் வாய் அடைச்சு போறாங்க. மையூர் கிழாரின் குரலில் இருந்த உற்சாகம் இளமருதனையும் தொட்டுது.
இரட்டை குதிரைகள் இழுத்து செல்லும் 5 பெரு வண்டிகள் மதுரையிலிருந்து வந்திருக்கு. அதுல கொற்றர்களை ஏறி அமர்ந்திருக்காங்க. அவங்களுக்கு இடையில சதுர வடிவு கூண்டுக்குள்ள மிரட்சி விலகாம அந்த 2 விலங்குகள் இருந்தன. ஆலாவை சுண்டியபடி மதுரை நோக்கி புறப்பட்டான் இளமருதன். வெங்கல் நாட்டு மன்னனின் வளாகம் முழுதும் இதுவே பேச்சா இருந்துச்சு. வேந்தனை வியக்க வைக்கும் பரிசு பொருட்களோட மகனும், இளவரசனை வியக்க வைக்கும் பரிசு பொருளோட தந்தையும் மதுரைக்குள்ள நுழைய இருக்கிறாங்க. இது வெங்கல் நாட்டுக்கு நல்ல பலனை தரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மையூர் கிழாரை பார்த்து பாட வந்த பாணர்கள் பாடாமலேயே பெரும் பொருளை பரிசா பெறாங்க. நீங்க சொன்ன செய்தி ஏற்படுத்தியதை விட உங்களது பாடலால பெரும் மகிழ்வை ஏற்படுத்த முடியாது அப்படின்னு சொல்றாரு மையூர் கிழார். அள்ளி அள்ளி வழங்குறாரு. அவங்க அதெல்லாம் நீக்கி வெளியேறினாங்க. முகத்துல கவலையின் கோடு படர்ந்திருக்கு. அன்றைய பகல் முடியும் முன் வெங்கல் நாட்டின் எல்லையே கடக்குறாங்க. பேச்சற்ற நெடும் பகலா அது இருந்தது. நீண்ட பொழுதுக்கு பின்னால இளம் பாணனை பார்த்து மூத்த பாணன் கேட்கிறான், பரம்பு நாட்டின் தெய்வ வாக்கு விலங்கு தரை வந்து சேர்ந்ததை பத்தி என்ன நினைக்கிற? பாரி இனி தனது ஆற்றலை இழக்கத் தொடங்குவான். பதில் கேட்ட மூத்த பாணன் அமைதியா நடக்கிறான். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்ட இளம்பாணனின் கேள்வி முடியும் முன் மூத்த பாணன் சொல்றாரு, கொற்றவை கூத்துல பாரிக்கு வேண்டியதை தேவ வாக்கு விலங்கு எடுத்து கொடுக்கும். இப்போ அது தரைப்பகுதிக்கு வந்திருக்கிறது கூட அதை செய்யறதுக்காக தான். இங்கு எதனை எடுத்து கொடுக்க போகுது அது எனக்கு தெரியாது. ஆனா பேரரசரை மகிழ்வூட்ட தெய்வ வாக்கு விலங்க கொடுத்து அனுப்புறது எவ்வளவு குரூர செயல் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா வந்தான் மூத்த பாணன். சொல்ல வந்ததை ஏன் முடிக்காம இருக்கிறாரு அப்படின்னு மத்தவங்க சிந்திச்சுட்டே நடக்கிறாங்க. அவன் சொன்னா, மையூர் கிழாரின் இந்த முடிவு எல்லா முடிவுக்கும் காரணமாக போகுது அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு அடுத்த எபிசோட்ல தெரிஞ்சுக்கலாம். அதுவரை உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது VDL Vlogs VDL. நன்றி, வணக்கம்.